ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு லாங் ட்ரிப். சென்னையிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம். ஸோ கார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வீட்டில் எல்லாம் ரெடி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இங்கேருந்து ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் ரூம் போட்டிருக்கேன். ஸோ திருநெல்வேலி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்னிங் வந்து நம்ம நாகர்கோயில் அங்கே மேரேஜ், போகிற வழியில் வள்ளியூர் அந்த இடத்துல மேரேஜ், அப்புறம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் சுற்றிட்டு வரலாம். ஸோ இப்போ தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு ரீசெட் பண்ணிடுவோம். ரீடிங்கை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோன்னு பார்ப்போம். இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். 734 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ வந்து ஃபுல் ரீசெட் கொடுத்துட்றேன். ரிட்டன் வரும்போது பிஏ ரீசெட் கொடுத்துருவோம். எவ்வளோ கிலோமீட்ரு எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணுறோன்றதை பார்ப்போம். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8:10 மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ 611 கிலோமீட்டர்ஸு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஹோட்டல் நியூ பஸ் ஸ்டாண்ட், திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில். 9 hours 32 minutes காமிக்குது. எஸ்டிமேட்டட் டைமே வந்து 5:38 ஆகிடும்னு சொல்லியிருக்கு. வேறு பஸ்ஸு வந்துட்டு வாலியே விட மாட்டேங்குது. இது வந்து நம்ம ட்ரெடிஷன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் கிளம்புறோம் இல்லையா, அதனால் ஒரு பூஜை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் இதே மாதிரி நம்ம கிளம்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி லாங் வந்து நாகர்கோயிலேருந்து கூகுள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி கூகுள் கரெக்டாக தேங்காய் உடச்சோன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ 12 hours ஆச்சு. 2 இடத்துல ஸ்டாப் பண்ணி வந்தோம். இந்த தடவை வந்து நாகர்கோயில் தான் மேரேஜ், பட் திருநெல்வேலியே ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். சரி, ஓகே கிளம்பலாமா? ஓகே, 8:15 கிளம்புறோம். கூகுள் வந்து 5:45 சொல்லியிருக்கு. கண்டிப்பாக கூகுள் சொல்கிற டைமு விட அதிகமாக தான் ஆகும். ஓஎம்ஆரில் போயிட்டுருக்கோம். ஓஎம்ஆரில் நேராக திருப்பூரூர் போயிட்டு, திருப்பூர்லேருந்து ரைட்டில் போய் செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் போயிடலாம். ஸோ இப்போ ஷோலிங்கில் ஒரு இன்ஃபோசிஸ் கிட்ட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருப்பூரூர் வந்துட்டோம். 9 hour போகுது. ஆக்சுவலாக 1 hourல நம்ம செங்கல்பட்டே போகலாம். இப்போ காலையில் ஓஎம்ஆர்லேயே நல்லா டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ரோடு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அங்கே நம்ம ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது. திருப்பூரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற ரோடு ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இந்த ரோட் டிரைவிங்கே நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ஈஸியாக நம்ம சென்னையை ஸ்கிப் பண்ணிவிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் போயிடலாம். இதுதான் லாஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டால் செங்கல்பட்டு வந்துடும். செங்கல்பட்டு ரீச் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஜிஎஸ்டியில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. ஏன்னா டிராஃபிக் நிறைய இருந்தது, ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு வந்தோம். இன்மேட்லேருந்து ஸ்பீட் பிக்கப் பண்ணி போனோம். இப்போ வந்து கூகுள் ஸ்டில் வந்து 5:40 அங்கே சொன்னால் அதே டைம் தான், ஒரு 10 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அவங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம்.
ஆமாம், போயிட்டு காலையிலே வந்து வீட்டிலையே சாப்பிட்டாச்சு. புளியோதரை செஞ்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டாச்சு. நம்ம மணி என்னாச்சுன்னா 10. ஸோ மைலேஜ் பாருங்கள் 19.8 வந்திருக்கு. ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், டிராஃபிக்னால ஓட்ட முடியல. சரி, போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 99 ஒரு ஷாப் அங்கே இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நம்ம அடிக்கடி வரதில்லைல்ல. ஸோ அங்கே ஒரு ஷாப் இருக்குது. வேணாம் இல்லை, வேணாம். இங்கேயும் இப்போ ஸ்க்ராட்சு எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஒரு காஃபி குடிப்போம். அடிக்கடி வர இடம் தான், எப்போ ட்ரிப் வந்தாலும் இந்த ஒரு இடம் தான். டைம் வந்து 10:10 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் டீ பிரேக் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ திருச்சிக்கு 1 hour முன்னாடி இருக்கோம். தொழுதூர் அப்படின்ற ஒரு இடம் மேப்பில் போட்டால் இன்னும் திருச்சிக்கு வந்து 1 hour ஆகும். அரௌண்ட் 70 kilometers நினைக்கிறேன். திருநெல்வேலிக்கு இன்னும் 5 hour 34 minutes இருக்குது. இப்போது எஸ்டிமேட்டட் அரைவல் வந்து 6க்கு போயிடுச்சு 5:38லேருந்து. ஏன்னா இங்கே ஒரு 10 minutes நின்னாச்சு. நம்ம ஏசி படம் போகிறனால எப்பயும் மைலேஜ் பாருங்கள் 19.8, நல்ல மைலேஜ் தான். ஸோ இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு திருச்சிக்கு போகலாம். இங்கே வந்து வீட்டிலேருந்து எடுத்து வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கிற எல்லாம் சாப்பிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, திருச்சிக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன் சும்மா எழுந்து வர்றதுக்காக. இங்கே குரங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வரேன். முன்னாடி மாதிரி 120லாம் போகல. கொஞ்சம் இடத்துல தான் போனேன். அப்படியே 95, 100 அதிலே தான் போயிட்டுருக்கேன். திருச்சிலாம் ஸ்டாப் பண்ணுறேன்னா என்னென்னு எனக்கே தெரியாது. நடுவில் தான் கொஞ்சம் டர்போவை நல்லா ஸ்பின் பண்ணி அழுத்தன்னு அழுத்தி ஒரு ஓட்டணும். அம்மாலாம் உள்ளே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ எழுந்து உட்காந்துருக்காங்க. ஓகே, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1:30. இப்போ வந்து எஸ்டிமேட்டட் அரைவல் பார்த்தீங்கன்னா 6:27 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 333 கிலோமீட்டரு ஸ்டார்ட் பண்ணுவோம். திருச்சிக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? எல்லாரையும் திருப்பி விட்றாங்க அந்த பக்கமாக. ஓ, அதான் இங்கே நிற்கிதா? திருச்சி உள்ளே விட மாட்டேதானோ? அதான் இந்த எல்லாரையும் உள்ளே திருப்பி விட்றாங்க, ஸ்ட்ரெயிட்டு போக விடாம.
மதுரை வந்தாச்சு. மதுரையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டோல்கேட்டு. மதுரையிலேருந்து அவுட்ரு அப்படியே லெஃப்ட் சைட்லேயே போய் பெங்களூர் ஹைவே பிடிக்கணும். அதுதான் கன்னியாகுமரிக்கு போகணும் பெங்களூர்லேருந்து. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். 3மே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது தான். இப்போ டைம் வந்து 3:30 மணி ஆயிடுச்சு. அண்ட் மைலேஜ் ஸ்டில் பாருங்க 20. ஓகே, எடுத்துட்டாங்க. இங்கேருந்து எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் அந்த திருமங்கலம் போகிறதுக்கு. திருப்பிக்க வண்டி கரெக்டாக. இந்த ஒரு சர்க்கிள் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்க்கிள். கரெக்டான இதில் திருப்பணும், இல்லைன்னா நம்ம வேறு இதுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த கட்டு இல்லாமல் அடுத்த கட்டில் லெஃப்ட் திருப்பணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து வேறு மர்ஜ் ஆவாங்க. போயிட்டோம்னா திருமங்கலம் வழியாக வெளியே வந்துடும். ஓகே, நம்ம இப்போ வந்து திருமங்கலத்தில் மதுரையில் வந்து இந்த பெங்களூர் ஹைவேல வந்து ஜாயின் பண்ணுறோம். பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே. இதுக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 டோல்கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டோல்கேட்டு. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ இந்த ஹைவேல நேராக இங்கே ஒரு டோல்கேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டோல்கேட்டு. இங்கேருந்து நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஹவர்ஸில் நம்ம திருநெல்வேலி போயிடலாம். 145 கிலோமீட்டர். லைட்டு பார்த்து போ, நடுவில் போ. க்ரீன் தான் இருக்கீங்க. இன்னும் 1 ஹவரில் திருநெல்வேலி ரீச் பண்ணிடும். இங்கே மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. இப்போதான் சூரியனே பார்க்க முடியுது. காலையிலேருந்து ஃபுல்லாக ஒரே மேகமூட்டம் தான். ஏசியே போடாமல் ஓட்டிட்டு வந்தோம். நல்ல மைலேஜ். இப்போதான் சூரியன் எட்டி பார்க்குது. மணி வந்து 5:15 ஆயிடுச்சு. ஸோ கூகுள் சொன்ன 6:15. மார்னிங் சஜஸ்ட் பண்ணது 5:48. பட் நம்ம 2 இடத்துல பிரேக் போட்டனால இப்போ 6:13 ஐ திங்க் கரெக்டாக அந்த டைம் தான் ரீச் ஆகும். இன்னும் ஒரு 1 ஹவர் கோயில்பட்டிக்கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போது மழை அப்பளப்போ லைட்டாக தூருது, சும்மா சாரல் மாதிரி. இங்கே ஆனால் அதுக்கு முன்னாடியே பெஞ்சிருக்கு போல இருக்கு மழை.
ஸ்ட்ரைட்டாக போனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி வந்துடும். நம்ம இந்த எக்ஸிட்டில் போயிட்டு இந்த ஃப்ளைஓவருக்கு ரைட்டு போய் உள்ளே போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நாம் புக் பண்ண ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் போயிடலாம். கூகுள்ஸ் காலையில் சொன்ன மாதிரி 5:40 சொல்லிச்சு. நம்ம பிரேக்லாம் எடுத்துகிட்டு இப்போது 6 o'clock ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். கரெக்டாக 6:09 சொல்லிச்சு. டைமும் வந்து 6:09. இப்போ 6:10 மாறிடுச்சு. 6 o'clock வந்தாச்சு. ஹோட்டல் ரைட் சைடில் இருக்குது. பார்க்கிங் வந்து கீழே இருக்குது. மைலேஜ் பாருங்கள். வரும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தோன்னா ஏசி ஆன் பண்ணேன். ஸோ ஒரு கிலோமீட்டர் குறைஞ்சிடுச்சு. அப்படியுமே நல்ல மைலேஜ் தான். 19.1. இந்த அளவு மைலேஜ் எனக்கு வந்ததே இல்லை. அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 591 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஹோட்டல். ஸோ இது வரைக்கும் 591 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு. இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் இல்லை டீ காஃபி மாதிரி சாப்பிடலாம். ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. இதுதான் உள்ளே வர என்ட்ரன்ஸு. நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல். ஜஸ்ட்டு 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க ரூம். நம்ம போயிட்டு காரை போயிட்டு கீழே பார்க் பண்ணுறோம். இங்கே தான் இருக்குது பார்க்கிங். ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம், ஒரு ஸ்லாட் இருக்கும். இல்லைனா வெளியே விட்டுக்க வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. இதில் விட்டுரும். ஓகே, டன். பார்க் பண்ணியாச்சு. போயிட்டு ரூமை போய் பார்ப்போம். இதுதாங்க ரூமு வெங்கடேஸ்வராவில். 2 adultsக்கு சிங்கிள் ரூம் 1000 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, ஸ்ரீராம் ரெசிடென்சி. அது வந்து 2000 rupees வரும். ரூம் நல்லா பெருசாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பட் ஒரு டைம் எனக்கு வந்து கிடைக்கல இங்கே. அப்போ புக் பண்ணேன், அது நல்லா இருந்தது. இப்போ நம்ம 3 nights ஸ்டே பண்ணோம் இல்லையா. இங்கே இன்றைக்கி 1 night, நாளைக்கு வந்து நாகர்கோவில் போகணும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து 2 nights. ஸோ அதனால் அஃபோர்டபுளாகவே எடுத்துருவோம். லாங் ஸ்டே. அதாவது வெங்கடேஸ்வராவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து போகிறதும் சரி, நேராக ஹைவேலேருந்து உள்ளே வந்தோம்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு ஹோட்டலே காமிக்கிறேன் வரும்போது. இப்போ போய் வெளியே போய் ஹோட்டலில் பார்த்து வரும். நான் ஹோட்டலை காட்டவே இல்லைல்ல. இதாங்க நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வெங்கடேஸ்வரா. இது ஸ்ரீராம் ரெசிடென்சி. இதுவும் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்ரீராம் கிராண்ட் இன் வெங்கடேஸ்வரா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். கீழே வந்து தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்.
ஸோ எல்லா வகையிலுமே இது கன்வீனியன்ட். ஸோ எப்போ திருநெல்வேலி வந்தாலும் நான் இங்கே தான் ஆக்சுவலாக வந்து ரூம் புக் பண்ணுவேன். இந்த 3 ஹோட்டலில் ஏதோ ஒரு ஹோட்டல்